அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஜோதிடத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதம் அப்படிங்கிறது சற்று சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல முக்கியமான கிரகங்களினுடைய நிலைகளில் பார்க்கும்போது மாற்றங்கள் ஏற்பட போகிறதுங்க. முக்கியமாக கிரகங்களினுடைய சில அரிய நிகழ்வுகள் நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதில் தேவர்களின் குருவாக கருதப்படக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் ஜூலை 7ஆம் தேதி உதயமாக உள்ளார். அதே போல மீன ராசியில் பயணித்து வரக்கூடிய நீதிமான் சனி பகவான் ஜூலை 13ஆம் தேதி வக்ரமாக போகிறார். இப்படி ஒரே மாதத்தில் அடுத்தடுத்த பெரிய கிரகங்களினுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினால மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலுமே இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிலும் சில ராசிக்காரர்களுக்கு மிக அதிர்ஷ்டமாக இருக்கும். அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்களுக்கு திடீரென்று பண வரவு தேடி வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கப்பெறும். அதே மாதிரி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டமாக இருக்கும். மோசமான விளைவுகள் ஏற்படும். அடிபடுறது, போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையாமல் இருக்கிறது, சில விஷயங்களில் பிரச்சனைகள், அடுக்கடுக்கான பிரச்சனைகள் உருவாகிறது அப்படின்னு மோசமான விளைவுகள் ஏற்படும். தற்போது இந்த பதிவில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பெரிய கிரகங்களினுடைய தாக்கம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. தற்போது ஜூலை மாதத்தில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய சனி மற்றும் குருவினுடைய மாற்றத்தால் என்ன மாதிரியான பலன்கள் சிம்ம ராசிக்கு கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி கொண்ட தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கொட்டி கிடக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பொருளாதார ரீதியான விஷயங்கள் இல்லை குடும்பம் ரீதியான விஷயங்கள், இது ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும், நிதானமாக செயல்பட வேண்டியதும், பொறுமையாக இருக்க வேண்டியதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை தொடர்பான அனுபவத்தை இந்த காலம் சில கிரகங்களும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் சில நேரங்களில் எழுகிறது. அப்படிங்கிறதுனால அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. உங்களுடைய பேச்சிலையும் வார்த்தைகள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக வாய்ப்பாக அமைஞ்சிடும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையில் நிகழக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது உத்தியோகமாகட்டும் இல்லைன்னா தொழில் வியாபாரமாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளித்து வெளிவந்துருவீங்க. சில பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து வெளிவந்துருவீங்க அப்படின்னும் சொல்லலாம். அதனால் பெரிய அளவில் அதிலெல்லாம் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. அது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு புறம் உங்களுக்கு கிடைக்க பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் உங்களுடைய பேச்சில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பொருளாதார நிலையில் இந்த 3 விஷயங்கள்லையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாக வேண்டியும் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. ஆரோக்கியத்தில் சில பல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டானாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் சின்னதாக மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால
நீங்கள் வந்து ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க. அதாவது ஒரு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது, சரியான நேரத்துக்கு உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. வெளியில் சாப்பிட்றது அதை நீங்கள் வந்து முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தாங்க செய்யும். அதே சமயம் வந்து இந்த காலத்தில் வந்து தொழிலோ வியாபாரத்தில் வந்து புதுசாக ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்க, விரிவுபடுத்த போகிறீங்க, இல்லை வேறு ஏதேனும் ஒரு சிந்தனைகள் வந்து புதுசாக செய்ய போகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் அதீத கவனமாக இருங்க. முதலீடு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று முதலீடு சார்ந்த விஷயங்களில். அதே மாதிரி பெரிய அளவில் நீங்கள் பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் உஷாராக இருங்க. எங்ககிட்ட பணமே இல்லைங்க, நான் எங்கெங்க நான் இதை பற்றி யோசிக்கிறது அப்படின்றீங்களா? உங்ககிட்ட பணமே இல்லை அப்படின்னாலும் கூட சில விஷயங்கள் வந்து இதை பண்ணலாம், புதுசாக பண்ணலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் போடுற ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. இருக்கக்கூடிய பணத்தை வச்சு வந்து நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வது சால சிறந்ததுங்க. அதை விட ரொம்ப முக்கியம் சேமிப்பில் வந்து கவனம் செலுத்துறது. ஏன்னா சேமிப்பில் கவனத்தை செலுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கும் பணத்திண்டாட்டம் ஏற்படுவதற்கும் இது வாய்ப்பாக அமைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட பாருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது வீட்டில் குடும்ப உறவுகளோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா மாமியார் மருமகள் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. அது கொஞ்சம் பிரச்சனையில தான் முடியும். அதனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்க பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு இருங்க. அதே மாதிரி கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேச வேண்டாம், பொய் பேசவும் வேண்டாம். கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டிடலாம். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்குங்க. ஆரோக்கிய விஷயத்துலையுமே கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க. அதே மாதிரி வேலைகளை எல்லாம் சரியான நேரத்திற்கு முடிக்க அயராது உழைக்கவும் செய்வீங்க. இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைஞ்சதாக தாங்க இருக்கும். ஒரு வேலையை முடிச்சதும் அடுத்த வேலை வந்து நிற்கும். அந்த வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த 10 வேலை வரிசை கட்டி நிற்கும். கொஞ்சம் ப்ரெஷர், கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் வேலை பளு இப்படிலாம் இருக்கத்தான் செய்யும். அதனால் வந்து கொஞ்சம் திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளில் வேலைகளில் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான். அதனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்படவே வேண்டாங்க. சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தலை தூக்கத்தான் செய்யும். அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நன்றாக புரிய வைக்குங்க. எல்லா விஷயத்தையுமே நன்கு அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பாருங்க. இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது. ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது. பிரச்சனைகள் சுமூகமாக முடியணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும், பொறுமையை கையாளணும், நிதானமாக எல்லா பிரச்சனையையும் வந்து முடிக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இப்போ மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் வராது அப்படின்னு நான் சொல்லணும். வேலையிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். பெருசாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அதை நினச்சி நீங்கள் கவலையோ பயமோ நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மேல் அதிகாரிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. எதிரிகளை குறைத்து எக்காரணத்தை கொண்டும் எடை போட வேண்டாம். நன்மைகள் நடந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்தவர்களை எக்காரணத்தை கொண்டும் முழுமையாக நம்ப வேண்டாம். திருமண வாழ்க்கை கொஞ்சம் இனிமையாகவும் இருக்கலாம். காதல் கைகூடவும் ஆரம்பிக்கும். திருமணம் வரைக்கும் காதல் செல்லவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு வச்சிருந்த வேலைகளை கையில் எடுத்தால் நிச்சயம் தங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. புதிய வேலை தேடி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர காத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய வேலையை விட்டு வேறு ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும், வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது தேர்வு எழுத வேண்டும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும், அதை விட குறிப்பாக சொல்லணும்னா அவமானங்களுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் தங்களுக்கு அமைய பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு அந்த வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வழங்குங்க. உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ அவர்களை நீங்கள் அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதி வளர்ந்து நிற்கும், திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு ஏற்ற காலநிலையும் சூழ்நிலையும் தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க.